Hello everyone. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th social scienceல எப்படி சென்டம் எடுக்கணும்ன்ற ஒரு பிளானை தான் ப்ராப்பரா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற 10th ஸ்டூடண்ட் எல்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்கும். நீங்க போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. யூடியூப் நேமும் நமக்கு கலாம் கல்வி மையம் தான். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டால பார்க்குற ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சென்டம் எடுக்குன்ற பிளானை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிவு 1 இல்ல நமக்கு 14 1 மார்க் கேட்பாங்க. புக் பேக் பின்னாடி இருக்கிற எல்லா 1 மார்க் நீங்க படிச்சாலே 11 1 மார்க் வந்துடும். 3 தான் பார்த்தீங்கன்னா உள்ள இன்சைட்ல இருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 15ல இருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க. அது என்னென்ன பாடம்லாம் கேட்பாங்கன்னு சொல்றேன் பாருங்க. 2 மதிப்பெண் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எழுதணும். அது பார்த்தீங்கன்னா 28 பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விடையளிக்க கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. கட்டாயமாக விடையளிக்கணும் அந்த கொஸ்டின் விடையளிச்சா மட்டும் தான் நீங்க சென்டம் எடுக்க முடியும். அது எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து வர வாய்ப்பு இருக்கு, ஜியோகிராஃபிலேருந்து வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நீங்க எல்லா கொஸ்டின் எல்லாம் கவர் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சென்டம் எடுக்கலாம், கட்டாயமாக விடையளிக்கிட்டே எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் மொத்தமே நீங்க பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் எழுதணும். 29 கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி 42 வரைக்கும் முடியும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கும் 5 மார்க் எழுதுங்க. ரொம்ப பெருசா எழுதுன வேணும்னா 2 பக்கம் கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பல்சரி 5 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் த ஃபாலோவிங் கோடிட்ட இடங்கள் அதை கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. 30ல பார்த்தீங்கன்னா வரலாறுல இருந்து ஒரு மேட்சிங் ஃபாலோவிங் கேட்பாங்க, மேட்சிங் பண்ற மாதிரி. அப்புறம் 31ல பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபில இருந்து ஒரு பொறுத்துக்க மேட்சிங் த ஃபாலோவிங் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 32 டெஸ்டினேஷன் ரெண்டு வேறுபாடு கேட்பாங்க, ஒரு காரணம் கூறுக்கு கேட்பாங்க, கிவன் ரீசன். இது ஒரு 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33ல இருந்து 40 வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா ஹிஸ்டரியில இருந்து 2 5 மார்க் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா புவியியல் ஜியோகிராஃபில இருந்து 2 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. குடிமையல் சிவிக்ஸ்ல இருந்து 2 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ இந்த பிரான் படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 மார்க் எடுக்கலாம். 41 பார்த்தீங்கன்னா டைம் லைன் காலக்கோடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1990ல இருந்து 1950க்குள்ள நீங்க எந்த பிட்வீன் படிச்சாலும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அது எழுதலாம். 42 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆர் இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க, கட்டாயமா விடையளிக்கணும். இது ஒரு 5 மார்க், அது ஒரு 2, இந்த 7 மார்க் எழுதினாதான் நீங்க சென்டம் எடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும். அது பார்த்தீங்கன்னா 43 வரலாறு ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 லெசன் படிச்சாலே ஈஸியா பார்த்தீங்கன்னா நீங்க 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபில இருந்து 2 மேப் கேட்பாங்க, இந்தியன் மேப் அல்லது தமிழ்நாடு வரைபடம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ இன்ஸ்டாகிராம்லயும் கொடுத்துருக்கோம், யூடியூப்லயும் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த பிளான் படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா சென்டம் எடுக்கலாம். டைம் டியூரேஷன் சொல்றேன், தேர்வு எழுதும் நேரங்கள் எப்படி எழுதணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல முடிங்க, 2 மார்க் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் எடுத்துங்க, 5 மார்க் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் எடுத்துங்க. அப்புறம் 8 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 10 மினிட்ஸ் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா மொத்தமா நம்ம மீதி 20 நிமிஷம் இருக்கும். கொஸ்டின் எழுதுறது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி ஃபுல்லா திருப்பி பாருங்க. ஈஸியா பார்த்தீங்கன்னா சோசியல நீங்க ஈஸியா சென்டம் அடிச்சிடலாம் ஓகேங்களா. கண்டிப்பா சென்டம் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சோசியல பார்த்தீங்கன்னா அலட்சியமா படிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம கொடுக்குற கொஸ்டின்லாம் ஆல்மோஸ்ட் வரும் கண்டிப்பா. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சிங்க. நீங்க நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் தான் புக்கு ஃபுல்லா கூட படிச்சிங்க. சோசியல கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டா போறீங்களான்னு பாத்துங்க. 1 மார்க்ல கரெக்டா ஆப்ஷன் போறீங்களான்னு பாத்துங்க. எந்தெந்த கொஸ்டின் எழுத போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி அந்த எக்ஸாம் அல்ல பிஃபோரே பிளான் பண்ணிங்க. எந்த கொஸ்டின் எழுத போறோம்னா ப்ராப்பரா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதுங்க, 2 மார்க் எழுதுங்க, 5 மார்க் எழுதுங்க, அப்புறம் 8 மார்க் எழுதுங்க. ஏன்னா சோசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மைண்ட் அழகாக ரீகல் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு 10th ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பாய்.